மில்கி பாரோட ரிவ்யூ வந்து இவர் சொல்லுவாரு, கேளுங்க. சொல்லுங்க, என்ன இருக்குன்னு ரிவ்யூ சொல்ல போறீங்க மில்கி பாருக்கு? ஆனா இல்ல, நல்லா இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். ஆனா எனக்கு ஏதோ கன்ஃபியூனா ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகுதாமா? அதுதான் கன்ஃபியூனுங்கிறாரு அவரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் டு கடைக்குட்டி விளாக்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தாங்க. அதாவது வாரத்தில் ஒரு நாள் சண்டே வந்து என்னுடைய நாள். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நம்ம ட்ராவலுக்கு போயிடுவோம். வரதுக்கு வந்து ஈவினிங் இல்லை மதியம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம எப்படி காலையிலே எழுந்திரிச்சு சண்டே ட்ராவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து இவருக்கும் அதே மாதிரி தான். அந்த வாரத்தில் ஒரு நாள் என்னோட இருக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்றது வந்து அவனோட பிளானு. ஸோ நான் வெளியே போய் ட்ராவல் பண்ணாலுமே ஒவ்வொரு வாரத்தில் அந்த சண்டே மட்டும் இவருக்கு வந்து சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் சாப்பிட்ட சாக்லேட்ஸு, இது வரைக்கும் சாப்பிடாத சாக்லேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அது என்னென்ன சாக்லேட்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? சொல்லு, என்ன பண்ணலாம்? சாக்லேட் சாப்பிடலாமா? ஓகே. Bloody sweet. ஸோ வாங்கிட்டு வர சாக்லேட்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் சாக்லேட்டு. இதை நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். இது அவனுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருப்பான். சஞ்சய், இந்த சாக்லேட் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா சாக்லேட் மாதிரி இருக்கா இல்லை சோப் போடுற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. இது பார்க்கறதுக்கு என்னமோ எப்படி இருக்கு அப்படின்னா சோப் போடுற மாதிரி தான் இருக்கு. துணி போடுறது உள்ள சாக்லேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பிடிச்சு பார்த்தா தான் தெரியும். போட்டிருக்காங்க. இது என்ன சாக்லேட்னு பேர் தெரிஞ்சா நீங்களே படிச்சுக்கோங்க. என்ன பொறுத்தவரை தேங்காய் சாக்லேட் தான். தேங்காய் சாக்லேட் தான். நல்லா இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னு பிளாக் கலர்ல இருக்காப்பா. ரொம்ப நல்லா. நம்ம சாப்பிட்டு சொல்றத விட யாருக்காக வாங்கினதுமோ அவரே சாப்பிட்டு சொல்றோம். இந்த குடுப்பா. எப்படி இருக்கு சாக்லேட்? நல்லா இருக்கு. கீழே போட்டு உருட்டி கரட்டி எடுத்து சாப்பிட்றவங்க சாக்லேட் சாப்பிட்றேன். சாப்பிடு. நல்லா இருக்கா? உள்ள என்னென்ன இருக்கு? தேங்காய் இருக்கு. கரெக்ட் தான். என்னவோ நமக்கு தெரியல. ஆனா தேங்காய் சாக்லேட்னு வச்சுக்குவோம். ஆனா இங்க தெரியுதா? தேங்காய் தான் தெரியுது. பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, அவங்களும் கொடுத்துருவோம். பாவம். அந்த தேங்காய் சாக்லேட் ஓரம் வச்சுட்டு அடுத்து என்ன சாக்லேட் இருக்கும்? சாப்பிட முடிச்சியா? அடுத்தது இவர் சாப்பிடாத ஐட்டமா என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு. அடுத்த சாக்லேட் வந்து சாக்கோ டிப்ஸ். பரவாயில்ல சாப்பிடு சாப்பிடு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, தேங்காய் சாக்லேட் நம்மளுக்கு தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஒயிட் கலர்ல இருக்குது. பேர் வச்சுட்டு வெண்ணிலா கிரீம் மேல போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்காமா. ஆனா இந்த சாக்லேட் டிப்ஸ்னா ரோல் மாதிரி ஒண்ணு வரும். 2 ரூபாய்க்கே நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டப்பா போட்டு மூடி அப்படியே ரோல் மாதிரி நேரா ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காங்க. அதேதான் மேல வெண்ணிலா கிரீம் போட்டு வச்சிருக்காங்க. புதுசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. பெரிய பெரிய கடையில் வாங்கும்போது இப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவர் கேட்டுக்கிட்டே இருந்து நான் வாங்கி கொடுக்காம மட்டும் ஒன்று வாங்கியிருக்கோம். கிண்டர் ஜாய். இதுக்குள்ள இதுல இருக்கிற அந்த சாக்லேட் வந்து கிண்டர் ஜாயோட சாக்லேட் வந்து மேக்ஸிமம் சாப்பிட கொடுக்க மாட்டோம். அதுல இருக்கிற சாய்க்கு மட்டும் அவருக்கு சாக்லேட் வந்து எனக்கு. ஆமா தானே? ஆமா கைஸ். இதுல என்ன சாக்லேட்?
ஸோ நம்ம ஹாரி பாட்டர் வாங்கியிருக்கோம். உள்ள ஹாரி பாட்டர் இருக்கா இது சாக்லேட் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியுது. நாங்கள் அதை ஓப்பன் பண்ணோம். அப்படி இருக்கும் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்குவோம். வேற ஏதோ இருக்குது. என்ன ஹாரி பாட்டரா? இல்ல ரொம்ப மேல அதுதான் இது. உள்ள டைனோசர் தான் இருக்கு. ஆமா டைனோசர் தான் இது. டைனோசரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வேற என்னமோ விசித்திரமா இருக்கு. இதை செட் பண்றது வந்து நம்ம வேறு கொடுத்துருவோம். நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செட் பண்ணி வைங்க. இன்னொன்று இருக்கு 2 கிண்டர் ஜாய். சரி 1 கிலோ ஹாரி பாட்டர் வரலைன்னா இன்னொரு கிலோ ஹாரி பாட்டர் வரன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 இது வாங்கி 1 கிண்டர் ஜாய் பத்தாது, இன்னொரு கிண்டர் ஜாய். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இதில் ஹாரி பாட்டர் இல்லை அப்படின்னா இன்னொரு இதில் ஹாரி பாட்டர் இருக்குன்ற நம்பிக்கையில் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் ஹாரி பாட்டர் ஸ்டிக்கர் போட்டுருந்து வாங்கியிருக்கோம். உள்ள இதுலையாவது ஹாரி பாட்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஆமா உள்ள உள்ள இருக்குதான் ஐ திங்க் இதெல்லாம் இருக்கு. சிரிக்காதப்பா அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க. ஆனா இதுல பம்பர் இருக்குது. இதான் என்கிட்ட இருக்குது. ஹாரி பாட்டர் பொம்மையை மேலே போட்டு பம்பரத்தை கொடுத்து ஏன் மாத்திட்டாங்களப்பா. ஸோ வாங்கிட்டு வந்த 2 கிலோ ஜாய் வேஸ்ட். சொல்ல போனால் 100 ரூபா வேஸ்ட். காய்ஸ் நான் பார்த்துருக்கேன் காய்ஸ். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ராவா 2 வாங்கியிருந்தோம். நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இது என்னன்னா நெய் பாலிஷ் மாதிரி இருக்கு. என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன பேர் போட்டிருக்குன்னா காஃபி பைட். காஃபி பைட்னா என்னது? ஓப்பன் பண்ணி சாப்பிடக்கூடாதாமா. சாப்பிடாம இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? ஸோ நான் பார்க்குறேன் சாக்லேட் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியல அப்படின்னு இந்த மாதிரிலாம் சாக்லேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் லேயராக இருக்கு. ஸோ இதில் ஒரு பீஸ் எடுத்து கொடுத்து பிரித்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க வைப்போம். சஞ்சய் ஏய் ஸ்கொயர் பாத்துடா உள்ள எங்க இருக்கும் பார்த்து ஒண்ணுதான் போல. என்ன கிடக்குது? இது என்னது? இது வந்து பேர் என்னன்னா காஃபி பைட். காஃபி பைட்டா? அப்படி என்னது? எனக்கே புரியல. காஃபி குடிக்கும் போது சாப்பிடணும்னு அர்த்தம். இந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லு. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குப்பா. நல்லா இருக்குது ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்காமா. ஆனா கொஞ்சம் நல்லா இல்ல. இது டேரி மில்க் கம்பெனின்னு நினைக்கிறேன். கேலக்சின்னு போட்டிருக்கு. இது சாப்பிடாம இருக்குமா வாய்ப்பு இல்லை. இது நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க, அதனால அதை ஓர வச்சிருவோம். இது மஞ்சு தான். சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் மஞ்சு பெருசா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வேற ஒருத்தங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லை. அப்புறம் கிட்கேட்டு. கிட்கேட்டு சாப்பிடாம யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்கோ மேங்கோ ஃபைட்டுன்னு ஒரு சாக்லேட் இருந்துச்சு. 1 ரூபாய்க்கு 4 சாக்லேட் கொடுப்பாங்க. அப்படி இருந்தோம். இப்போ பாருங்க எத்தனை விதமான சாக்லேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சாக்லேட் இருக்கு. சொல்ல போனா 90 கிட்ஸுங்கெல்லாம் ரொம்பவே பார்ப்போம். 2K கிட்ஸுக்கு தான் நிறைய சாக்லேட்லாம் நிறைய இருக்கு. ஆமா இதுல நிறைய இருக்கும். நம்ம கொட்டி பார்த்து சாப்பிடணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஜெம்ஸ். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா இதுல ஒரு கார்டு வேற கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. ஷேரும் பண்ணிருங்க. சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நானே சொல்லிட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவர் சாப்பிட போறாரு. இது ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். இது நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது பேர் என்னன்னா சஞ்சய் இது எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டா பண்ண கொஞ்சம் காரமா இருக்கும். அப்புறம் சாக்லேட் டேஸ்டா எல்லாமே இருக்கும். பொட்டேட்டோ பிஸ்கட்னு போட்டிருக்கீங்க. சாக்லேட் கிடையாது, பொட்டேட்டோ பிஸ்கட். ஆமா பொட்டேட்டோ பிஸ்கட். அப்படினா என்னன்னா இது நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் வாங்குங்க, நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததில் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் புதுசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு ஆல்ரெடி இதில் நீங்கள் எல்லாமே சாப்பிட்டதா தான் இருக்கும். புதுசாக வாங்கிட்டு வந்த நாளே ஓப்பன் பண்ணியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ புதுசாக ஒரு சாக்லேட். இது புதுசாக ஒரு சாக்லேட் இல்லை, பழைய சாக்லேட் தான். பழைய சாக்லேட் தான். மில்கி பார். மில்கி பார். மில்கி பாரோட ரிவ்யூ வந்து இவர் சொல்லுவாரு, கேளுங்க. சொல்லுங்க என்ன ரிவ்யூ சொல்ல போறீங்க மில்கி பாருக்கு?
ஆனா இல்ல நல்லா இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். ஆனா எனக்கு ஏதோ கன்ஃபியூஸா ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகலாமா? அதுதான் கன்ஃபியூஸ்ங்கிறாரு. ஓபன் பண்ணிட்டு அந்த கன்ஃபியூஸ் ஆகிறவரு சாப்பிட்டு என்ன இருக்குன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா நல்லாதான் இருக்குது அதுதான் சொல்லுவாரு. அப்புறம் சாக்லேட் நல்லா இல்லாமையா போகும். அதாவது சாப்பிடுவோம் சொல்றது பெருசா இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்தடுத்து சாப்பிடும் போது புதுசா சாப்பிட்ற மாதிரி நினைச்சு பேச முடியாது இல்லையா? நல்லா தான் இருக்குது. அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் வீடியோக்காக நான் உட்காந்து பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு நைட்டு தொடப்படி கன்ஃபார்ம். அதனால கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆஃப் பண்ணிடு.